மாணவர்களே வணக்கம். இப்போ நம்ம 4th யூனிட்ல ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறோம். ஏற்கனவே 2 கிளாஸ் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கிறோம். அதில் என்னென்ன பார்த்தோம்னா மெஷின் பார்ட்ஸு 2D வியூல இருந்து எப்படி 3D வியூவுக்கு ஐசோமெட்ரிக் வியூவில் வரைகிறது அப்படிங்கிறது மெஷின் பார்ட்ஸ் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெஷின் வியூ பார்த்தோம். 2 வியூ கொடுத்துருவாங்க, 3வது வியூ நம்ம கண்டுபிடிக்கணும். அது 5 மார்க் கொஸ்டின். பார்ட் ஏனுடைய 5வது கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். அதுதான் மெஷின் வியூ. அந்த 2 டாபிக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது 3வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் எப்படி ஐசோமெட்ரிக் வியூவில் வரைகிறது அப்படின்னு பார்க்கணும். சாலிட்ஸுங்கிறது என்ன? ஆல்ரெடி நாம் ஏற்கனவே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அண்டு இதில் பார்த்துருக்கோம் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ், இதில் எல்லாம் பார்த்துருக்கோம். என்னது சாலிட்ஸுங்கிறது என்னென்ன? பிரிசம் அண்டு பிரமிட். பிரிசம் அண்டு பிரமிட். உங்களுக்கு பிரிசத்துக்கு கீழே ஒரு 5 ஆப்ஜெக்ட் வரும். ட்ரையாங்கிள் பிரிசம், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிரிசம், பென்டகன் பிரிசம், அடுத்து ஹெக்ஸாகன் பிரிசம், அடுத்து லாஸ்ட் ஒன் சிலிண்டர். அதே மாதிரி பிரமிட் இல்லைன்னா அதே மாதிரி தான். ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிரமிட், பென்டகன் பிரமிட், ஹெக்ஸாகன் பிரமிட் அண்ட் இந்த சிலிண்டர். அங்கே என்ன வரும்? சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் கோன். இந்த சிலிண்டர் அங்கே கோன். அப்போ இந்த பிரிசம்ல ஒரு 5 ஆப்ஜெக்ட், பிரமிட்ல ஒரு 5 ஆப்ஜெக்ட், இந்த 10 ஆப்ஜெக்டையும் ஐசோமெட்ரிக் வியூல எப்படி வரைகிறது? ஐசோமெட்ரிக் வியூனா ஃபுல் சாலிடா வரையாம ஒரு பாதி கட் பண்ணிட்டு மீதி உள்ளதை இருக்கிறத எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேம் எப்படி கொஸ்டின் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல கொஸ்டின் என்ன கேட்டிருந்தானோ சேம் அதே கொஸ்டின் தான், அதே மாதிரி தான் வரும் எல்லா லைனுமே. லாஸ்ட் லைன் மட்டும் மாறும். லாஸ்ட் லைன் என்ன மாறும்? டு டிரா எ ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு வரும். செக்ஷன் ஆஃப் சாலிட் இருந்தால் என்ன வந்திருக்கும்? டு டிரா எ ஃப்ரண்ட் வியூ அண்ட் செக்ஷனல் டாப் வியூ, ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது செக்ஷன் ஆஃப் சாலிட். அது இல்லாமல் டு டிரா ஐசோமெட்ரிக் வியூ வந்துச்சுன்னா அதை எப்படி அந்த கட் பண்ணுற சாலிட் எப்படி ஐசோமெட்ரிக் வியூ வரையறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ல இருந்து கிவன் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்க பாருங்க. ஹெக்ஸாகன் பிரிசம், பேஸ் 30 mm, height 70 mm. It's cut by a cutting plan standing on its base of HP. அப்புறம் it's cut by a cutting plan. CP is a cutting plan or section plan. Perpendicular to VP and 45 degree to HP. எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ். அப்புறம் என்ன வரைய சொல்றோம்? டு டிரா எ ஐசோமெட்ரிக் வியூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம 2D வியூ வரைஞ்சிக்கணும். செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல என்ன வரைஞ்சோமோ சேம் அதை வரைஞ்சிக்கணும். என்ன ஹெக்ஸாகன் பிரிசம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஹெக்ஸாகன். ஹெக்ஸாகன் வரைஞ்சாச்சு. இதுக்கு 1 2 3 நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? மைனஸ் புள்ளியை குறிச்சுக்கோ ஆக்சிஸ் லைன். அடுத்து இதனுடைய ஃப்ரண்ட் வியூ ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிக்கோ. அடுத்து ஃப்ரண்ட் வியூ என்ன வரும்? ஹெக்ஸாகன் பிரிசம் அப்படிங்கிற பிரிசம்னாவே மேல என்ன வரும்? ரெக்டாங்குலர் பாக்ஸ் வரும். அப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் என்ன கைஸுக்கு 70 mm. 70 mm கை கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால 70 mm கைஸுக்கு பிரிசம் வரைஞ்சிட்டோம். பிரிசம் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கட்டிங் பேன் 45 degree to HP. HP ஆங்கிள் இருந்தால் எங்க வரைவோம்? எல்லா இடத்துலையும் அதே காமன் ரூல்ஸ் தான். HP ஆங்கிள் இருந்தால் எங்க வரையணும்? பிபியில் வரையணும். பிபியில் எந்த இடத்துல வரையுது அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ஆக்சிஸ் உடைய மிட் பாயிண்ட். அப்போ 70ல பாதி, ஆக்சிஸ் 70ல பாதி 35க்கு ஒரு புள்ளி குறிச்சுங்க. அந்த புள்ளியில டெம்ப்ளேட்டை வச்சு இந்த எண்ணிக்கை வந்து 45 டிகிரிக்கு ஒரு கட்டிங் பிளான். 45 டிகிரிக்கு ஒரு கட்டிங் பிளான். ஓகே. அடுத்து இந்த கட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த எட்ஜில் அப்படிங்கிறத நம்பர் நோட் பண்ணலாம். இந்த போர்ட்டில் என்ன நம்பர் இருக்கு? 1 நம்பர் இருக்கு. இதில் என்ன இருக்கு? 2 and 6 இருக்கு. இதில் 3 and 5. லாஸ்ட் ஒன் 4. ஓகேவா? இப்போ 2D வியூ வரைஞ்சாச்சு. இதை நாம எப்படி கொண்டு போய் ஐசோமெட்ரிக் வியூல 3D வியூல வரையறதுன்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெக்ஸாகனை வந்து ஒரு பாக்ஸா ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏபிசிடிங்கிற பாக்ஸ் ஐசோமெட்ரிக் ஸ்டார்டிங்லேயே ஹெக்ஸாகன் எப்படி ஐசோமெட்ரிக் வரையறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். சேம் அதே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம ஹெக்ஸாகன் வரையணும். ஐசோமெட்ரிக் ஸ்டார்ட் பண்ண உடனே ஹெக்ஸாகன் எப்படி வரையறதுன்னு சொல்லியிருக்கேன். ஐசோமெட்ரிக்ல சேம் அதே தான் இப்போ வரைய போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு பாக்ஸ்க்கு ஏபிசிடி ஏபி சி அண்ட் டி. இந்த ஏபிசிடிங்கிற பாக்ஸுக்குள்ள ஹெக்ஸாகன் இருக்கு. அந்த ஹெக்ஸாகன் எப்படி ஐசோமெட்ரிக் வரையறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஐசோபிளான் லெஃப்ட் ஐசோபிளான் அண்ட் ரைட் ஐசோபிளான் அண்ட் டாப் ஐசோபிளான் மூணு சொன்னேன். இந்த மூணுக்குள்ளேயும் எப்படி ஹெக்ஸாகன் வரையறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் ஐசோபிளான் வரைய போறோம். டாப் ஐசோபிளான் வரைஞ்சு அதுக்குள்ள எப்படி ஹெக்ஸாகன் வரையறது அப்படின்னு பார்த்து இந்த ஏபிசிடிங்கிற பாக்ஸ்ல ஒரு 30 டிகிரிக்கு ஒரு கோடு, இந்த 30 டிகிரிக்கு ஒரு கோடு. டிகிரிக்கு கோடு, இந்த கோடு 30 டிகிரி, இந்த கோடும் 30 டிகிரி. இப்போ இந்த பாயிண்ட் ஏ வச்சுக்குவோம். இப்போ ஏல இருந்து பி ஆரம்பிங்கன்னா இங்க இருந்து பி, அடுத்து ஏ இருந்து டி ஆரம்பிங்கன்னா இங்க வச்சு டி. அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த ஏபி ஆக்சிஸ்க்கு பேரலலா இந்த ஒரு கோடு, அடுத்து ஏடி பேரலலா இந்த பி வச்சு கோடு. ஓகேவா? இந்த பாயிண்ட் என்ன வரும், சி. ஏபிசிடிங்கிற பாக்ஸ் வந்து ஐசோமெட்ரிக்ல டாப் ஐசோபிளான்ல வரைஞ்சிருக்கு. என்ன பிளான்? டாப் ஐசோபிளான்ல வரைஞ்சிருக்கு ஏபிசிடிங்கிற பாக்ஸ். இப்போ இந்த ஏபிசிடிங்கிற பாக்ஸ்க்குள்ள இந்த ஹெக்ஸாகன் போட்டு அங்க ஃபிட் பண்ணணும். எப்படி ஃபிட் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இந்த 1ஆம் நம்பர் எங்க இருக்கு, ஏவுக்கு டிக்கு நடுவுல. அப்போ ஏ இருந்து காமன் செட் இந்த 1ஆம் நம்பர் நடந்துருக்குங்க. இங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா 1. அடுத்து 2ஆம் நம்பர் எங்க இருக்கு, டி இருந்து சி கோட்ல 2 இருக்கு. அப்போ டி இருந்து 2ஆம் நம்பர் நடந்துட்டு இங்க குறிச்சீங்கன்னா 2. அடுத்து சி இருந்து இந்த 3 குறிச்சீங்கன்னா 3. அடுத்து பி சிக்கு நடுவில் இருக்கு இந்த 4 காம்பஸ் நடந்துங்க குறிச்சீங்கன்னா 4. அடுத்து பி இருந்து இந்த 5 அளந்துருங்க 5. அடுத்து ஏ இருந்து இந்த 6 அளந்துருங்க 6. ஓகே, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஹெக்ஸாகன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த டாப் ஐசோபிளானுக்குள்ள நம்ம இந்த ஹெக்ஸாகனை கொண்டு போய் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்றதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் ஹைட் எவ்வளவு, 70 mm. அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிசிடி 4 பாயிண்ட்டையும் வச்சு 70 mm ஒரு லைன் வரும். இப்போ ஏ வச்சு ஒரு 70 mm லைன் வருது. அடுத்து பி வச்சு ஒரு 70 mm லைன். பி வச்சு ஒரு 70 mm லைன். அடுத்தது சி வச்சு ஒரு 70 mm லைன். அடுத்தது டி வச்சு ஒரு 70 mm. ஏபிசிடி 4 பாயிண்ட்ல இருந்தோம் 70 mm ஒரு லைன் வரும். வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. பண்ணுனா என்ன கிடைக்குது, மேல ஒரு டாப் ஐசோபிளான் கிடைக்கும். மேல ஒரு டாப் ஐசோபிளான் கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்றதுனால ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் அண்ட் டி டேஷ் ஏபிசிடி டேஷ் 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 போடுவோம். இது பிரிசம். ஓகேவா? இது 3D வியூல கிடைக்கும். சரி, அடுத்து இந்த 1ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 1ஆம் நம்பரை நேரா ஸ்கேல் வச்சு மேல கொண்டு போறோம். இந்த ஏ டிக்கு நடுவுல 1ஆம் நம்பர் இருக்கு. அப்ப என்ன எழுது, ஏ டேஷ்க்கு டி டேஷ்க்கு நடுவுல இது 1 டேஷ்.
அடுத்து இந்த 2 வந்து நேரா மேல கொண்டு போறீங்க. கொண்டு போறீங்கன்னா சீட் டிக்கு நடுவுல 2 3 இருக்கா, அப்போ இது 2 டேஷ். அடுத்து இத கொண்டு போனீங்கன்னா 3 டேஷ். அடுத்து இத நேரா மேல கொண்டு போனீங்கன்னா 4 டேஷ். அடுத்து 5 நேரா மேல கொண்டு போனீங்கன்னா 5 டேஷ். அடுத்து 6 நேரா மேல கொண்டு போனீங்கன்னா 6 டேஷ். மேல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டையும் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேல ஒரு ஹெக்ஸாகன் கிடைக்கும். மேலையும் ஒரு ஹெக்ஸாகன் கிடைக்கும். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெக்ஸாகன் பிரிசமானது 3D வியூல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது ஒரு ஃபுல் பிரிசம் இது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த 45 டிகிரி கட் பண்ணி எடுத்துட்டு மீதமுள்ள பார்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத 3D வியூல காட்டணும். அது எப்படின்னு பாருங்க, எப்படி நம்ம வரையறது. ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ல இருந்து 1ஆம் நம்பர் அளந்துக்கிறீங்க. பேஸ்ல இருந்து இந்த 1ஆம் நம்பர் கட்டாச்சு அதை அளந்துக்கிறோம். இந்த 1ஆம் நம்பர்ல வச்சு ஒரு ஆர்க் இருக்கு. பேஸ்ல இருந்து இந்த 1ஆம் நம்பர் அளந்துங்க காம்பஸ்ல, அப்படியே கொண்டு வந்து இந்த 1ஆம் நம்பர் வச்சு ஒரு ஆர்க் வச்சு. அடுத்தது இந்த பேஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் அளக்கிறோம். இதுல என்ன நம்பர் இருக்கு? 2,6 இருக்கு. அப்போ இந்த 2ல வச்சு ஒரு வெட்டு, 6ல வச்சு ஒரு வெட்டு. ஓகேவா? 6ல வச்சு ஒரு வெட்டு. அடுத்து பேஸ்ல இருந்து இந்த 3,5 அளக்கிறோம். இந்த 3ல வச்சு ஒரு வெட்டு, 5ல வச்சு ஒரு வெட்டு. அடுத்து இந்த பேஸ்ல இருந்து 4 அளக்கிறோம். இந்த 4ல வச்சு ஒரு வெட்டு. இப்போ இந்த வெட்டுப்பட்ட புள்ளியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு 3D வியூல தெரியும், நான் செக்ஷன் பண்ணி காட்டும் போது அந்த 45 டிகிரி கட் பண்ணி எடுத்துட்டு மேல உள்ள போர்ஷன் எடுத்துட்டு கீழே உள்ளதை மட்டும் பார்த்தோம்னா ஐசோமெட்ரிக் வியூல, அதாவது 3D வியூல உங்களுக்கு எப்படி தெரியும்? செக்ஷன் பண்ணி காட்டுறது தான் வெட்டுப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஹேட்சிங் லைன் வரைஞ்சி காட்டணும். இப்போ தெரியுதா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஒரு பாதி பிரிசத்தை மட்டும் கட் பண்ணி 40 டிகிரி கட் பண்ணி எடுத்துட்டு மீதம் உள்ளதை நம்ம பார்த்தோம்னா இந்த 3D வியூல ஐசோமெட்ரிக் வியூல தெரியும். இவ்வளோ கான்செப்ட். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். சரி, அடுத்த சம்ம பார்ப்போம். சரி, அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிசம் ஒன்று பார்த்துட்டோம். பிரிசம்ல ஹெக்ஸாகன் காட்டியிருக்கேன். அதில் நீங்கள் பென்டகன் கேட்டாவோ அல்லது ட்ரையாங்குலர் பிரிசம் கேட்டாவோ அல்லது சிலிண்டர் கேட்டாவோ எல்லாமே சேம், அதே மெத்தடு, அதே கான்செப்ட் தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தான். ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். மற்ற சம் எல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் நடத்தின இல்லையா, சேம் அதே கான்செப்ட்ல அதே ப்ரொசீஜர்ல ஸ்டெப்ஸ்ல நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரமிடில் ஒரு சம் பார்ப்போம். பிரமிடில் எது பார்க்கலாம்னா கோன் பார்க்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் கோன் பார்ப்போம். இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கோன் டயா 40 mm. அப்போ டயா 40 mm ரேடியஸ் எவ்வளோ? 20 mm. 20 mm ரேடியஸ் எடுத்து ஒரு வட்டம். பன்னெண்டாவது வச்சுட்டீங்கன்னா எஃபிஷியண்டாக இருக்கும். நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 and 8. அடுத்தது இதனுடைய ஃப்ரண்ட் வியூ. கோன் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்? மேலே முக்கோணமாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ முக்கோணமாக இருக்கும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 70 mm. அப்பெக்ஸ் லோ பாயிண்ட். ஓகேவா? அடுத்து கட் பை கட் இன்க்ளைன் perpendicular to VP 45 degree to HP at the midpoint of the axis. அப்போ மிட் பாயிண்ட்னா இது வந்து சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிட்டு
45 டிகிரிக்கு ஒரு கட்டிங் பிளான் வரைஞ்சிக்கணும். அடுத்தது இதில் கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும். இந்த கோட்டில் என்ன நம்பர் இருக்குது? 1ஆம் நம்பர் இருக்குது. இது 1. இந்த கோட்டில் என்ன இருக்குது? 2,8 இருக்கும். இதில் 3,7, இதில் 3, 4,6, லாஸ்ட்டு 5. ஓகேவா? சரியா? இப்போ இதனுடைய கட்டிங் பிளான் வரைஞ்சாச்சு. ஓகே, கட்டிங் பிளான் வரைஞ்சி நம்பர்ஸ் எல்லாம் கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்பர்ஸ் குறிச்சாச்சு. ஓகே, இதெல்லாம் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல என்ன வரைஞ்சோமோ சேம் அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. அங்கே போகும்போது தான் ஐசோமெட்ரிக் இருக்கும். ஓகேவா? சரி, ஐசோமெட்ரிக் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த சர்க்கிளை வந்து ஒரு ஸ்கொயரா ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸ்கொயரா ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் பண்ணிட்டு என்னது பேர் கொடுத்துக்கலாம். ஏபிசி ஏடி. சரி, அடுத்து இதை வந்து ஐசோமெட்ரிக் வரையணும். டாப் ஐசோ பிளான் வரைகிறேன். 30 டிகிரி, 30 டிகிரி. இந்த பாயிண்ட் ஏ வச்சுக்கிறோம். ஏல இருந்து பி இறந்தீங்கன்னா இங்க பி, அது ஏல இருந்து டி இறந்தீங்கன்னா இங்க டி. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஏபி லைன் பேரலா மேல வச்சு இங்க ஒரு லைன் போடும். நமக்கு ஒரு டாப் ஐசோ பிளான் கிடைச்சிருச்சு. இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? சேம் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் ஐசோ பிளானுக்குள்ள இந்த சர்க்கிளை வரையணும். சர்க்கிளை வரையறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஐசோ பிளானுக்குள்ள எப்படி ஒரு சர்க்கிளை வரையறது அப்படின்னா அதுக்கு 4 சென்டர் மெத்தட். 4 சென்டர் மெத்தட் எப்படி வரையறதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஏபி இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். அடுத்து பிசி இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். சிடிக்கு ஒரு சென்டர் பாயிண்ட், ஏடிக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்ல இருந்தோம் அந்த லைனுக்கு ஆப்போசிட்டா பர்பெண்டிகுலர் லைன் வரையணும், செங்குத்து லைன் வரையணும். இப்போ ஏடிக்கு ஒரு செங்குத்து லைன், ஏடி இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இந்த பாயிண்ட் வச்சு வரைஞ்சிங்களா? அடுத்தது இந்த பிசிக்கு வரைஞ்சீங்கன்னா இங்க வரும். அடுத்தது இந்த ஏபிக்கு வரைஞ்சீங்கன்னா இங்க போகும். அடுத்தது இந்த ஏடிக்கு வரைஞ்சீங்கன்னா இங்க போகும். இப்போ 2 வி கிடைச்சிருக்கா? 2 வி, இது ஒரு வி, இது ஒரு வி, 2 வி கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சுட்டு இதுல பாருங்க, சென்டர் பாயிண்ட் 4 சென்டர் பாயிண்ட் இருக்கு. இது ஒரு சென்டர் பாயிண்ட், இது ஒரு சென்டர் பாயிண்ட், இது ஒரு சென்டர் பாயிண்ட், இது ஒரு சென்டர் பாயிண்ட். இந்த 4 சென்டர் பாயிண்ட்லயும் வச்சு 4 ஆர் கிடைச்சோம்னா நமக்கு தேவையான சர்க்கிள், அதாவது எலிப்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? எப்படி எலிப்ஸ் வரையறது பாருங்க. இப்போ ஏ பாயிண்ட் காம்பஸ் வச்சு இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஆர்க். அடுத்து சி பாயிண்ட் காம்பஸ் வச்சு இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஆர்க். அடுத்து இந்த பாயிண்ட் வச்சு இந்த ஆர்க், இந்த பாயிண்ட் வச்சு இந்த ஆர்க். இப்போ நமக்கு தேவையான எலிப்ஸ் கிடைச்சாச்சு. ஓகேவா? எலிப்ஸ் கிடைச்சாச்சு. இதுல ஒரு டயகனல் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். டயகனல் லைன் எதுக்குன்னு சொல்றேன். இந்த 1 2 3ங்கிற 8 நம்பர்ஸ் இருக்கு, அந்த 8 நம்பர்ஸ் அங்க நாம குறிக்கணும். இப்போ 1ஆம் நம்பர் எங்க இருக்குது? ஏ மற்றும் டிக்கு நடுவுல இங்க இருக்கு. அப்ப இது 1ஆம் நம்பர் தான். அடுத்து இது 2, இந்த புள்ளி 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. ஓகேவா? 8 பாயிண்ட்ஸ் குறிச்சாச்சு. ஓகேவா? இந்த ஏபிசிடிங்கிற இந்த பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே டாப் ஐசோ பிளான்ல கொண்டாந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், எதுவுமே பண்ணல. சரி, அடுத்து என்ன பண்ண? இந்த ஆக்சிஸ் லென்த் எவ்வளோ? 70 mm. அப்போ ஏ இருந்து ஒரு 70 mm லைன், பி இருந்து ஒரு 70 mm லைன், சி இருந்து ஒரு 70 mm லைன், டி இருந்து ஒரு 70 mm லைன். ஓகேவா? ஏ பி சி டிங்கிற 4 பாயிண்ட்ல இருந்தோம் இந்த ஆக்சிஸ் லைனான 70 mm லென்த்துக்கு லைன் வருது. ஓகேவா? வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா மேலே ஒரு டாப் ஐசோ பிளான் வரையணும். மேலே ஒரு டாப் ஐசோ பிளான் வரைஞ்சிருக்கோம். இப்போ பிரிசமா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? எல்லா லைனையும் நேரா ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் அங்கேயும் கீழே எப்படி வட்டம் இருக்கோ அதே மாதிரி மேலே ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கும். ஆனா இங்க என்னது? இது பிரமிடு, முக்கோணமா இருக்கு. என்ன பண்ணணும்?
இதுக்கு ஒரு டயகனல் லைன் வரையணும். இதுக்கு ஒரு டயகனல் லைன், இதுக்கு ஒரு டயகனல் லைன் வரையும் போது இந்த ரெண்டு டயகனல் லைனும் மீட் பண்ணிக்குது இல்லையா? அந்த மீட்டிங் பேர் என்ன சொல்றோம்? ஓ. அபெக்ஸ் பாயிண்ட் ஆர் வெர்டெக்ஸ். இந்த ஓங்கிற பாயிண்ட் அது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஓ பாயிண்ட்ல இருந்து எல்லா நம்பருக்கும் ஒரு லைன் வரையும். ஓ பாயிண்ட்ல இருந்து 1 நம்பருக்கு ஒரு லைன், 2க்கு ஒரு லைன், 3, 4, 5, 6, 7 and 8 பாயிண்ட்டுக்கு 8 லைன் ஓ பாயிண்ட்ல இருந்து வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3D ஃபார்ம்ல ஐசோமெட்ரிக்ல ஒரு முழு கோன் அப்படியே தெரியும். இந்த கோன் எதுவும் கட் பண்ணாம முழுசா இருந்துச்சுன்னா அந்த கோன் 3D வியூல எப்படி இருக்குமோ அதுதான் இந்த வியூ. ஓகே, இப்போ நாம என்ன சொல்றோம்? 45 டிகிரி கட் பண்ணி மேலே எடுத்துட்டு மிச்சம் உள்ளதை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஓ பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றீங்கன்னா இந்த கட்டிங் பாயிண்ட் பூரா எல்லாம் ஸ்லாண்டிங் எடுத்துட்டு கொண்டு வரணுமா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஓல இருந்து 1 நம்பர் அளந்துக்கிறீங்க. அளந்துட்டு கொண்டு வந்து இந்த ஓல வச்சு இந்த 1 நம்பர்ல ஒரு வெட்டு. இந்த அளவு அளந்துட்டு வந்தோம், அதை கொண்டு இந்த ஓல வச்சு ஒரு வெட்டு. அடுத்தது இங்க இருந்து இதை அளந்துக்கிறீங்க. இதுல என்ன இருக்கு? 2,8 இருக்கு. இங்க கொண்டு வந்து வச்சு 2 இருந்து வரதுல ஒரு வெட்டு, 8 இருந்து வரதுல ஒரு வெட்டு. ஓகேவா? அடுத்தது இங்க இருந்து இதுல அளந்தீங்கன்னா 3,7 இங்க வச்சு 3 இருந்து ஒரு வெட்டு, 7 இருந்து வரதுல ஒரு வெட்டு. அடுத்து இதை அளந்துக்குங்க. 4,6 ஓல இருந்து வச்சு 4 இருந்து வரக்கூடிய ஒரு வெட்டு, 6 இருந்து வரக்கூடிய ஒரு வெட்டு. அடுத்து லாஸ்ட் ஒன் 5 இது அளந்துக்குங்க. 5 இருந்து வரதுல இது வந்து வெட்டு. இப்படி இது எல்லாம் கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ ஹேண்ட்ல தான் ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஃப்ரீ ஹேண்ட்ல தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டு நீங்க இதை மட்டும் டாட் பண்ணிங்க. பண்ணிட்டு இதுல மட்டும் கேட்சிங் லைன் வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஐசோமெட்ரிக் வியூ 3D வியூ அப்படியே தெரியும். இந்த பாதி கோணை மட்டும் கட் பண்ணி 45 டிகிரி ஆங்கிள்ல கட் பண்ணி எடுத்துட்டு மேல உள்ள பார்ட் எடுத்துட்டு மீதமுள்ள பார்ட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு 3D வியூல இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? இந்த வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் 45 டிகிரி ஆங்கிள்ல கேட்சிங் லைன், செக்ஷன் லைன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். செக்ஷன் லைன் பத்தி அந்த செக்ஷன் லைன் வரைஞ்சு காட்டுது. ஓகேவா? இதுதான் வந்து பிரமிடினுடைய ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிசம், ஒரு பிரமிட் பார்த்துட்டோம். மீதமுள்ள சம் எல்லாம் டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க அதை வச்சு ப்ரிப்பேர் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கால் பண்ணி கேளுங்க. சரி, இதோட உங்களுக்கு 4th யூனிட் ஓவர். EG2னுடைய 4th யூனிட் ஓவர். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே எல்லா டாபிக்குமே கிளியரா எடுத்துருக்கிறோம். கிளியரா எடுத்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கிறோம் வீடியோஸ். அத்தனை வீடியோஸையுமே எல்லாருமே கரெக்டாக பாருங்க. கரெக்டாக பார்த்துட்டா மட்டும் போதாது, கைப்பட ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? சரி, நீ அடுத்தது மீண்டும் அடுத்த செமஸ்டர் சந்திப்போம்.